நீங்கள் வாங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதிலிருந்து உங்களோடு கூட சில கர்த்தருடைய ஆழமான சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தொடர் போதனை நம்ம போன வாரத்தில் நம்ம 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சவுல் அவனுடைய புத்தியினத்தை குறித்தும் எப்படி அவர் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிட்டு என்பதை குறித்தும் நம்ம படித்தோம். அதே போல் இந்த வாரம் கூட சவுலுடைய ராஜ்யபாரம் மிக தீவிரமாய் அவரை விட்டு ஆண்டவர் எடுத்து போட்டார். அதை குறித்தும் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். இந்த 15ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வசனம் வரைக்கும் ஒரு முகவுரையாக நான் சொல்கிறேன். என்னென்னா, சவுல் ராஜாவாகி பலப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் பலப்பட்ட போது லாஸ்ட் டைம் 13ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், அவருக்கு கடைசியில் அந்த சாமுவேலை சந்தித்து விட்டு அவர் போகும்போது வெறும் 600 பேர் அவரோடு கூட இருந்தார். 3000 பேரை தெரிந்து கொண்டார். அதில் 2000 பேர் கூட இருந்தாங்க. பெலிஸ்தியருக்கு பயந்து எல்லாம் ஓடிட்டாங்க. கடைசியில் 600 பேர் இருந்தார். ஆனால் இந்த வேத பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாளுக்கு நாள் அவருடைய படைபலம் அதிகமாகி 2 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே யுத்தம் பண்ணுவதற்கு வந்து விட்டார். ஆமென். யூதா ஜனங்களே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் அவர் தெரிந்து கொண்டார் என்று இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். அவரும் வளர்ந்தார் இருந்தார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்களே, அமலேக்கு அப்படின்னு ஒரு ஜாதி இருந்தது. அந்த ஜாதியை அதை பூமியிலேயே இராதபடிக்கு ஆண்டவர் நிக்கிரகம் பண்ண சொல்லி இருந்தார். ஏன் நிக்கிரகம் பண்ண சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நேரத்தில் திடீரென்று அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ண ரெவிதீமிலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். செங்கடலை கடந்து அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அந்த 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் பாட்டு பாடுறாங்க. 16ஆம் அதிகாரத்தில் மாராவின் கசப்பு அப்படியெல்லாம் பார்க்குறோம். 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க யுத்தத்துக்கு வர்றாங்க. திடீர்னு யுத்தத்துக்கு வராங்க. அப்போது மோசே ஒரு மலையின் மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த கையை நீட்டிகிட்டே இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறார்கள். அவர் கையை கீழே விட்டால் யார் மேற்கொள்ளும்? அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஊரும் ஆரோனும் போய் 2 பக்கம் வலது புறத்தில் ஒருத்தர் இருபது புறத்தில் உட்கார்ந்து ஆரோனுடைய அந்த கைகளை தாங்கி பிடித்தார்கள். யோசுவா யுத்தம் பண்ணினா யோசுவா ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அமலேக்கை குறித்து சொல்கிறாரு, அமலேக்கு இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பல தீங்கு செய்தான். இவனுடைய கை என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது. ஆகவே இவர்கள் பூமியில் இல்லாதபடிக்கு இவர்களை நிக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அமலேக் இந்த ஜாதி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசாவுனுடைய பேர பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேர பிள்ளைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவனுடைய பேரப்பிள்ளை அமலேக்கு பிரபு என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வம்ச வழியில் வந்தவங்க இவங்க ஒரு பழங்குடியினர், இல்லை பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க திடீர்னு அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, யுத்தம் பண்ணுறது சகஜம் தானே. ஏன் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்போது குறிப்பிட்டு அந்த ஜாதிகளை மாத்திரம் கர்த்தர் அழிக்க சொன்னார்? ஏன் அவங்க பூமியிலேயே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் அவர்கள் மேலே பயங்கரமான கடும் கோபம் கொண்டதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்களுடைய கரம் சிங்காசனத்தின் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது என்று ஏன் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, யாத்திராகம புஸ்தகத்தில் அவங்க செய்ததான காரியம் சொல்லப்படவில்லை. ஆனால் உபாகம புஸ்தகத்திலே மோசே கடைசி காலங்களிலே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன எழுதுகிறாரு? நீங்கள் அதை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. நீங்கள் வாங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத. அவர்கள் புறப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, அதை படிங்க பார்க்கலாம். அப்போ தான் நான் கொடுக்க போகிற செய்தி உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ விடாய்த்திருக்கையில்
பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நீ நினைத்திரு. அவன் என்ன செய்தானா? இஸ்ரவேல் விடாய்த்து அந்த பாளையத்திலே அமர்ந்திருக்கும் போது, பலவீனமாய் இருக்கும்போது, அவர்கள் பின்னாடி வந்து அந்த பலவீனர்களை எல்லாம் என்ன செய்தானா? வெட்டினான். அதுக்கு தான் தேவனுடைய பார்வையிலே இது மிகப்பெரிய பாவமாக இருந்தது. தேவன் இவர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். நேருக்கு நேர் யுத்தம் பண்ணவில்லை. இவர்கள் விடாய்த்திருக்கும் போது, சோர்ந்து போய் இருக்கும்போது, களைத்திருக்கும் போது பின்னாடி வந்து என்ன செய்யறான்? பலவீனப்பட்டவர்களை, வயதானவர்கள், பலவீனமானவர்கள், பிரெக்னன்சி, இவங்களை எல்லாம் என்ன செய்யறான்? வெட்டினான் என்று பார்க்கிறோம். அடுத்தது கீழே வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை நீ மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் சாம்பேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா, இதை நினைவு கூர்ந்து, நீ அவன் ராஜாவாய் பலப்பட்ட போது அமலேக்கே நீ நிர்மூலமாக்கணும், அவன் பூமியில் இராதபடிக்கு அவனை கொன்றுவிட வேண்டும். பைபிள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உயிரோடு கூட வைக்கக்கூடாது. அவனுடைய ஆடுகளாக இருக்கட்டும், அவனுடைய ஆடு மந்தைகளாக இருக்கட்டும், அவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மனைவிமாராக இருக்கட்டும், அதே நேரத்தில் ராஜாவாயாக இருக்கட்டும், ஒருத்தனை கூட உயிரோடு வைக்காம நீ அவனை அழித்து விட வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி தீர்க்கதரிசி சொல்லும்போது இங்கே 2,00,000 படைகளை திரட்டி கொண்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் புறப்பட்டு யுத்தத்துக்கு கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். வாசிங்க 15ஆம் அதிகாரம், அதில் ஒரு பக்கம் ஒரு கையை வச்சுக்குங்க. 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 3வது வசனத்திலிருந்து வாசி. இப்போதும் 2வது வசனத்திலிருந்தே வாசிங்களே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேலே இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் சொல்லி தீர்க்கதரிசி இங்கே வந்து ராஜாவின் இடத்தை சொல்லி யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஒருத்தரையும் என்ன செய்யக்கூடாது, வைக்காத, எல்லாத்தையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று. அதே மாதிரி புறப்பட்டு போகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்னா, இந்த அமலேக்கியரோடு கூட யார் கூட குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம்? கேனானியர் கூட இருந்தார்கள்னு வாசிக்கிறோம். இந்த கேனானியர் யார் அப்படின்னா, இந்த கேனானியர் மோசேனுடைய மாமனார் எத்ரோ இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த எத்ரோனுடைய வம்சங்கள் தான் அவர்களோடு கூட குடியிருக்கிறாங்க. இங்கே சவுல் ராஜா அவங்கள இடத்துல ஆள் அனுப்பி சொல்கிறாரு என்னென்னா, அந்த கேனானியர் அமலேக்கிலிருந்து வெளியே புறப்பட்டு வெளியே வந்துரு, நாங்கள் அமலேக்கை அழிக்க போகிறோம் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. ஏன் இங்க இடத்துல கேனானியரை, மோசேயினுடைய மாமனார் வம்சத்தை ஏன் இங்கே சவுல் ராஜா தப்புவிக்க வேண்டும் அப்படின்னா, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது யாத்திராமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவங்களுடைய எத்ரோவும் சரி, அவன் மனைவி பிள்ளைகள் மகன்கள் எல்லாம் அவர்களுக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்களை விசாரித்து, அல்லேலூயா, அவர்களை விசாரித்து அவர் நல செய்தியை விசாரித்து அவர்களோடு கூட சேர்ந்து பந்தி இருந்து பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினது நிமித்தமாக இங்கே கேனானியர் அமலேக்கிலிடமிருந்து தனியாய் பிரிக்கப்பட்டு அவர்களோடு கூட சேர்ந்து இவர்களும் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைக்காக ஒரு நல்லது செய்யும்போது, அந்த தயவு செய்யும்போது
கர்த்தர் அதை மறந்து போகிறவர் அல்ல. ஆண்டவர் அவர் அதை நினைத்து இந்த இடத்துல கேனானியர்களுக்கு, ஆமென், மோசேனுடைய மாமனாருக்கு ஆண்டவர் நீதி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரின் வசனம் ஒரு ஆழமான ஒரு வசனம். அது அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 6வது வசனம், சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் மாறிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு புறப்பட்டு போங்க. பெந்தைக்கோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணினது போல இவர் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? நீங்கள் இந்த மாறுபாடான இந்த சந்ததி நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போய் உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். எப்படி லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து தேவதூதனால் வெளியே கொண்டு அனுப்பிவிடப்பட்டது போல, அந்த பட்டணம் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருந்த போது எப்படி வெளியே கொண்டு வந்து அவர்களை விட்டது போல, இங்கே கேனானியரையும் ஆண்டவர் அமலேக்கிடமிருந்து கர்த்தர் பிரித்து என்ன செய்கிறார்? வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கூட ஆண்டவர் நம்மை வேறு வெறிக்க போகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், இருவர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆமென். இருவர் வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படி ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து கடைசி காலங்களிலே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக இருப்பார். அப்படி இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறதா இருக்கும். ஆமென். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னது போல இந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு, அப்படி அவங்க அங்கிருந்து, இவர்கள் ஒரு நாடோடிகள் கூடாரவாசிகள். இவங்க எங்கே போனாலும் பிரயாணப்பட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி அங்கங்கே டென்ட்டு போட்டு என்ன செய்வாங்க? குடியிருக்கிற கூட்டத்தார் இவங்க. அதனால் இவங்க கூடாரங்களை எல்லாம் பிரித்து அவங்களை விட்டு தனியாய் அவங்க வாசம் பண்ணினார். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார், நம்ம செப்பரேட் பீப்புள். உலகத்துக்கு நமக்கும் சம்மதமில்லை, எகிப்திற்கு நமக்கு சம்மதமில்லை. ஆண்டவர் நம்மை தனியாக வெளியே அழைத்து கொண்டு வந்தார். அதனால தான் ஹீப்ரூவில் நம்ம வாசிக்கிறோம், கிரேக்கில் வாசிக்கிறோம், நம்ம எக்லீசியாஸ், வேறே விரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அதே நேரத்தில் நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒருவன் எப்படி கர்த்தர் ஒரு மேன்மையான ஒரு ராஜ பதவியை அவனுக்கு கொடுத்து வைக்கும் போது கர்த்தர் அவனிடத்திலிருந்து அந்த ராஜ பதவியை எப்படி ஆண்டவர் பிடுங்கினார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மெசேஜுக்கு போகிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சவுல் ராஜாவை போய் யுத்தம் பண்ணி அமலேக்கை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கும்படி சொன்னார். இவன் யுத்தத்துக்கு போனான், சண்டை போட்டான், எல்லாம் ரைட்டு. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஆகாக்கை, அதாவது அமலேக்கின் ராஜாவை உயிரோடு கூட வைத்துவிட்டு எல்லா ஆடு மாடுகளையும் அழிக்க சொன்ன போதும் எல்லா ஆடு மாடுகளையும் அழிக்காமல் முதல் தரமானவைகள் 2வது தரமானவைகள் எல்லாம் இவன் எடுத்து வைத்து விட்டான். நசல் கொண்டதும் பலவீனமானவைகளை எல்லாம் என்ன செய்தார்? இவர் அழித்து போட்டார் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், 7வது வசனம் 8, 9. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மரங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டையை கருக்கினாலே ஜனங்களை அழித்து விட்டான், ராஜாவை உயிரோடு கூட வைத்து விட்டான். 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகை ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இவன் என்ன செய்தான் பாருங்க.
அதுக்கு முற்றிலும் அழித்து போடுவதற்கு அவனுக்கு மனமில்லாமல் என்று பார்க்கிறோம். அவன் மேலேயும் தப்பு இருக்குது, ஜனங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. பின்னாடி அவர் சாக்கு போக்கு சொல்லுவார், என்னென்னா ஜனங்கள் இப்படி பண்ணினதுனால தான் இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்று அவர் சாக்கு போக்கு சொல்லுவார். இவன் பார்த்ததுக்கு அந்த ஆடு மாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு நல்ல வளமாக கொழு நல்ல செழிப்பாக பெருசாக உயரமாக இருந்தது. ஏன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஆடுகளை விட அந்த கானான் தேசத்திலே அந்த அமலேக்கியர் இடத்துல ஆடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆடுமே மாடு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதை வளர்த்தி வைத்திருப்பார். நல்ல புஷ்டியாக நல்லா இருக்கும். இதை பார்த்தோன்னா அவனுக்கு மனசே மாறிடுச்சு பாருங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் அழித்து விடு, ஒன்றை கூட நீ மீதியாக வைக்காத, ராஜாவிலிருந்து எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணன். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இவன் செய்த காரியம் ஒரு காரியமாய் இருந்தது. இதை ஆண்டவர் பார்த்தபோது அவருடைய உள்ளத்திலே வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். இல்லை, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு, ரொம்ப வேதனைப்படுறேன். அவனை ராஜாவாக்கினதுக்காக ரொம்ப வெட்கப்படுறேன் நான். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். ஆண்டவருக்கு மன வேதனை ஆன உடனே சாமுவேலுக்கு பொறுக்கவில்லை. விடிய விடிய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே தயவாய் நீர் மன்னியும், நீர் மனம் மனதாதிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அவன் உட்கார்ந்திருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா மறுநாள் அதிகாலையில் எந்திரிச்சு அவர் என்ன செய்கிறாரு, சவுலை சந்திக்கிறதுக்கு சாமுவேல் புறப்பட்டு போகிறாரு. அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆனால் இவர் போய் என்ன பண்ணார், வெற்றி சின்னத்தை நாட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் முழுதுமாய் அழிக்க சொன்னார், ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. இவன் முதற்தனமானவைகளை எல்லாம் எடுத்து இரண்டாம் தரமானவைகளை எடுத்து ராஜாவை உயிரோடு கூட வச்சு இவன் எல்லாம் அழித்து விட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் என்று சாமுவேல் இடத்துல அவன் போய் சொன்னான். ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான், வெற்றியின் அடையாளத்தை நாட்டினான் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு சவுலுடைய கேரக்டர் நல்லா புரியுது. அவன் தேவனுடைய மகிமையை தேடாமல் தன்னுடைய சுய மகிமையை அவன் தேட ஆரம்பித்தான். அவன் தேடினான். இல்லை, ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமையை தேடணும். அப்படி தேடாமல் சுய மகிமையை தேடினாவே நம்ம என்ன செய்திருவோம், ஆமாம், அது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எப்படி என்று. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்களே. இப்போது சாமுவேல் சவுலை சந்திக்கிறார். அப்போ தான் இந்த இடத்துல ஒரு பொய் சொல்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன். அப்போ சாமுவேல் அப்போது என்னுடைய காதுகளிலே கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் கால்நடைகளின் சத்தம் என்ன என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஒரு பொய் சொல்கிறாங்க, பெரிய பொய் சொல்கிறான். என்னென்னா, முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் எல்லாம் தேவனுக்கென்று பலியிடுவதற்காக நான் எடுத்து வந்தேன் என்கிறான். எதுக்காக? தேவனுக்கு பலியிடுவதற்காக அவைகளெல்லாம் நாங்கள் ஜனங்கள் சொன்னதுனால அதை எடுத்து கொண்டு வந்தேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பேச போகிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் இப்படிப்பட்ட கொள்ளையிட்ட இந்த ஆடுகளினாலே இந்த மாடுகளினாலே அதை கொண்டு பலியிடுகிற அந்த பலியை ஒருபோதும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. இங்கே பயங்கர வருத்தம். ஆண்டவருக்கு இவன் மேலே வருத்தம். அதே நேரத்தில் சாமுவேலுக்கு இவன் மேலே பயங்கரமான வருத்தம். ஆண்டவருடைய இருதயத்தையே இவன் நோகடித்து விட்டானே, இருதயத்தையே சங்கடப்படுத்தி விட்டானே என்று இவன் மேலே பயங்கர வருத்தமாக இருந்தது. சொன்னார், இந்த கொள்ளையின் பொருளினாலே கர்த்தர் எந்த பலியையும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வீட்டில் கர்த்தருக்கென்று வீட்டில் வளர்க்கணும். அந்த கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்றின் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருப்பாரே ஒழிய, நீ திருடி கொண்டு வந்தோ கொள்ளையெடுத்து கொண்டு வந்தோ எந்த பொருளையும் கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. அதில் கர்த்தர் ஒருபோதும் பிரியமாக இருக்க மாட்டார். அப்போ தான் பேசுகிறாரு,
பாருங்க, 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், எல்லாம் படிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதிலும் சர்வாங்க தகன பலிகளும் பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அடுத்து கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. இரண்டகம் பண்ணுதல் பின்னி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது என்னவா இருக்குதான், சரியாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, பலி அல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே முக்கியம். ஆமென். நீ எவ்வளோதான் கொண்டு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் காலையில் பாப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன், இஸ்ரவேல் தேசத்தில் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு 2.5 லட்சம் ஆடுகளை பலியிடுவார்களாம். கிதரோன் ஆற்றை இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அந்த ஆறு முழுவதும் ரத்தமாக என்ன செய்யும், ஓடுமா. 2.5 லட்சம் ஆடுனா சாதாரணமான விஷயமா? ஒரு ஆட்டை 10 பேர் சாப்பிடணும். அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா எருசலேமில் அந்த டைமில் பண்டிகை நாட்களில் இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கூடியிருக்கிற மொத்த ஜனத்தொகையினுடைய கணக்கு என்னென்னா 25 லட்சம் பேர் கூடுவாங்களாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடை அடிக்கணும், அந்த ஆட்டை 10 பேர் சாப்பிடணும். ஆமென். அப்படி தான் நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், பிரமாணங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார். அதனால் அந்த கிதரோன் ஆறு முழுவதும் தேவாலயத்தில் பலியிடப்பட்ட அந்த ஆடுகளுடைய ரத்தம் கலந்து போகும்போது ஒரு ரத்த ஆறா அந்த கடந்து போகும் என்று பார்க்கிறோம். அப்போ 2.5 லட்சம் ஆடுன்னா சும்மா சாதாரணமான விஷயம் அது. ஆண்டவர் சொல்லாரு, நீ பலியை பார்க்கிறோம் இல்லை, எனக்கு கீழ்ப்படிதலே முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நீ பெருசாக ஒன்றும் பலி செலுத்த வேண்டாம், எனக்கு இது மேலையெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது சொல்கிறார். பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் எனக்கு செவி கொடுத்தலே முக்கியம். கீழ்ப்படிதலும் எனக்கு செவி கொடுத்தல தான் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பாரு, இரண்டகம் சொல்றாரு, சவுலே நீ இரண்டகம் பண்ணாத, தேவ சமூகத்தில் மாறுபாடானவைகளை நீ பண்ணாத. இரண்டகம் பண்ணுகிறது பில்லிய சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு ஆண்டவர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம். புறக்கணித்து தள்ளினார். ஆமே. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆண்டவர் பலியை விட நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் எதிர்பார்த்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் என்னோடு கூட. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 11வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பலிகளின் திரள் எனத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருக ஜீவன்களின் நினமும் அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்கடாக்கள் கர்த்தருடைய கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. எவ்வளோ ஆடை கொண்டு வந்து பலியிட்டாலும் மாடை கொண்டு வந்து பலியிட்டாலும் அதன் மேலே எனக்கு பிரியமில்லை. நீங்கள் பாருங்கள், நீ என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களில் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? சொல்ற, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்புக்கையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அப்படியே சொல்லிகிட்டே வராரு.
அப்போ ஆண்டவருக்கு பிரியம் என்னது அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 19வது வசனத்தில், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இது பேரில் இல்லாமல் எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு நீ செவி கொடுத்ததிலே எனக்கு நான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி எனக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஆமென். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மீகா 6:6-18. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நான் பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டோ கன்றுக்குட்டிகளை, 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவருடைய சன்னதியில் வர வேண்டுமோ, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் நான் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ, கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. நான் சொல்றாரு, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. என்னுடைய அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், செவி கொடுத்தலை எதிர்பார்க்கிறார், பலியை விட. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் இரக்கத்தையும் உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையையும் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம், தானியேலுக்கு பிறகு வருகிற வேத பகுதி ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஓசியா ஆண்டவர் சொல்றார், பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவு, அதுதான் எனக்கு ஆண்டவர் முக்கியங்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க பார்க்கல. ஃபர்ஸ்ட் என்னது? பலியை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். பலிகளை பார்க்கிறோம், கர்த்தருக்கு எது முக்கியம்? செவி கொடுத்தல் முக்கியம். பலிகளை பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவு முக்கியம். மீகால வாஸ்தம், பலியை பார்க்கிறோம் என்னது? இரக்கத்தை செய்யணும், மனத்தாழ்மையாய் நடக்கணும். அப்படிங்கிறத தான் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். பைபிளில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து நம்ம பார்த்தோன்னா, ஒரு கீழ்ப்படியாமையினால தான் இந்த உலகத்தில் பாவம் உட்பிரவேசித்தது. ரோமர் கெழுதின நிருபத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் கெழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமைனா யாரை சொல்றாங்க? இங்க ஆதாம சொல்றார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல என்று பாருங்கள். அந்த கீழ்ப்படியாம தாங்க உலகத்தில் பாவத்துக்கு நம்மை கொண்டு வந்து விட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமாக இருங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ பெரிய பெரிய பலியின் மேல் கர்த்தர் பிரியப்படலை. ஆண்டவர் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்ததிலுமே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. God wants obedience more than anything என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கட்டளைகள் பின்பற்றுவது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நம்ம இவங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாலும் பைபிளில் ஒரு ஆசீர்வாத வசனம் இருக்குன்னா அந்த வசனத்துக்கு மேலாவது அதுக்கு கீழாவது என்ன இருக்கும்? ஒரு கட்டளை இருக்கும்.
கட்டளை இல்லாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தர மாட்டார். அப்படி தானே எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிற 10 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இது வசனம் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் அது மேலே இருக்கிற வசனம், அது ஃபுல் வசனத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம். பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் வாசிங்க. நம்ம எப்போ படித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை முழுசாக படிக்கணும். ஆமென். வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பண ஆசையா இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது தான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். நம்ம கீழே இருக்கிற வசனத்தை மட்டும் எடுத்துக்குவோம், மேலே இருக்கிறத நான் மறந்துடுவோம். புரிஞ்சதா? ஆண்டவருடைய வார்த்தையை தேடி 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 பார்த்து பார்த்து நம்ம ஏதாவது அதில் தவறி இருக்கிறோமா, மீறி இருக்கிறோமா, ஆண்டவர் சொன்ன காரியத்தில் ஏதாவது நிறைவேற்றாமல் இருக்கிறோமா, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்று வேதத்தை படித்து 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 நம்ம என்ன செய்யணும், நம்மை தற்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதான் பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுது. என்னென்னா, அதாவது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தின் படி என்ன செய்யணும், நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிடி ஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். சிடி ஸ்டட் அப்படின்னு. அவர் யாருன்னா, இங்கிலாந்து தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர். அந்த காலத்தில் நல்ல பிளேயர். அவர் பணக்காரரும் கூட. அவர் என்ன செய்தார்னா, அந்த கிரிக்கெட் வேலையெல்லாம் விட்டுட்டு, அவங்க அப்பாவுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அந்த ஆப்பிரிக்கா மக்களோடு, பழங்குடி இன மக்களோடு கூட ஊழியம் செய்வதற்காக அங்கே புறப்பட்டு போனார். புறப்பட்டு போகும்போதெல்லாம் அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டு இந்த நாட்களிலே இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுட்டு பைபிள் முட்டி போட்டு பைபிள் படிச்சுட்டே இருப்பாராம். அல்லேலூயா. இரவு நேரத்தில் விளக்கு வச்சு பைபிள் படிச்சுட்டே இருப்பாராம். அந்த இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது சில இடத்துல எல்லாம் தன்னுடைய பெண்ணை மார்க்கரை வச்சு அண்டர்லைன் பண்ணுவாராம். அப்போது அவங்க வெளியிருந்து யாரோ அவருடைய உதவியாளரோ மற்ற யாரோ அவரை குறித்து தினமும், ஒரு நாள் மாத்திரமல்ல, 2 நாள் மாத்திரமல்ல, தினமும் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ இவர் என்னடா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருக்கார். படிக்கிறாரு, அண்டர்லைன் பண்ணுறாரு, படிக்கிறாரு, அண்டர்லைன் பண்ணுறாரு. இது ஏன் இதை செய்கிறாரு, சிடி ஸ்டட்டு என்று சொல்லி கேட்கும்போது அவர்கிட்டே நேரடியாக போய் கேட்டாங்களா. கேட்கும்போது சொன்னாரா, நான் ஏன் அதை மார்க் பண்ணுறேன்னா, நான் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்லி இருந்தார் என்றால், அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் அதை நான் மார்க் பண்ணி கொள்ளுவேன். அந்த வார்த்தை அடுத்தது, நான் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிந்த பிறகு அதை நான் டிக் பண்ணுவேன் என்று அவர் சொன்னாராம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதான் சொன்னேன். இன்னொரு சாட்சியை சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஜீவானந்தையாம்னு ஒரு ஐயா, அந்த காலத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு சேர்ந்து பயங்கரமாய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் அவர். நைட் ப்ரேயர்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். 4 நைட் ப்ரேயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நைட் கொண்டு வந்தார். பேய் பிசாசு எல்லாம், அவ்வளோ பேய் பிசாசுகளை எல்லாம் விரட்டின மிகப்பெரிய ஒரு தாசன், மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு வாத்தியார். அவர் பார்த்தீங்கன்னா மரண படுக்கையில் இருந்தபோது அவனை உடன் ஊழியக்காரரை பக்கத்திலேயே உட்கார வச்சு பைபிள் படிப்பாராம். படிக்க சொல்லிகிட்டே இருப்பாராம். படிக்க சொல்லிகிட்டே இருக்கும்போது சில இடங்கள் வரும்போது நிறுத்து போதும் பாராம். அந்த அசிஸ்டண்ட் கேட்பாரா, பாஸ்டர் ஏன் நிறுத்த சொன்னீங்க? இல்லை, இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிறேன், இவ்வளோ நாள் வேதத்தை படிச்சிருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட இந்த வசனத்துக்கு நான் என்ன செய்யலை, கீழ்ப்படியவில்லை, கொஞ்சம் நேரம் பொறு ஆண்டவரே, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ வேத வசனத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை தவிர வேற ஒன்றையுமே கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்யறதில்ல, எதிர்பார்க்கிறது இல்லை. அதான் வேதத்தை சுமந்து கொண்டு வந்தால் பத்தாது, வேதத்தை படித்தால் பத்தாது, வேதத்தின்படி என்ன செய்யணும், நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா, நம்ம படிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தைக்கு பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு பார்த்தா, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம தவறி இருக்கிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமே. பைபிள் ஒரு மிரர்.
பைபிள் நம்முடைய கண்ணாடி என்று பார்க்கிறோம். நம்மளை சரிப்படுத்தி கொள்வதற்குரிய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதை படிக்கும்போது நம்முடைய சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி இருந்துச்சு பாருங்க. அவன் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு பெரிய பலி ஒன்றுமே இல்லை, செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு உத்தமமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நல்ல கவனிங்களே, ஆனாலும் இவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்னன்னா, வார்த்தைகளை சொல்லும்போது அவர் ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி, மனம் திரும்புகிற மாதிரி ஒரு பாவனையை பண்ணுகிறார். மனம் திரும்புகிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுகிறார். ஆனால் உண்மையாலுமே அவர் என்ன செய்யலை? மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை இவன் செய்த பாவத்துக்கெல்லாம் போன வாரமே சொன்னேன், இப்போ சரியான ஒரு தண்டனை கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யலை? ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனை ஆண்டவர் உயிரோடு கூட விட்டு ராஜ பதவியை அவனிடத்திலிருந்து நிராகரித்து விட்டார். கடைசி வரைக்கும் கர்த்தர் அப்படி செய்தார். ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்னென்னா, சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனதுனால திரும்ப போய் அப்பாட்ட அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் தாரும் என்று அழுது கண்ணீர் வடித்து கேட்குறான். அந்த ஆசீர்வாதம் அவனிடத்தில் திரும்பவும் வரல. ஆனால் அவனை பிளஸ் பண்ணினார். ஆனால் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் யாருக்கு போயிடுச்சு? யாக்கோப்புக்கு போய்விட்டது. அவன் மனம் மாறியும் மனம் கசந்து அழுதும் அதை திரும்பவும் பெறலாம் என்று நினைத்த போதும் கூட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதே போல தான் இங்கே சவுல் ராஜாவுக்கு நடந்தது. எவ்வளோதான் பாவம் மன்னிப்பு கேட்டாலும், எவ்வளோதான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடித்தாலும், திரும்ப அந்த ராஜ பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டாலும், மனம் திரும்பினாலும் அந்த ராஜ பதவி அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யல? ராஜ பதவி கர்த்தர் கொடுக்காம அவனை அதிலிருந்து கர்த்தர் நிராகரித்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபத்துக்கு என்னோடு கூட வாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசி. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்து 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவி. இங்கே சபையை குறித்து சொல்கிறாரு. சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சபை விசுவாச பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டும் கூட வாசிங்க. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனி வரும் உலகத்தையும் பலன்களை ருசி பார்த்து. இங்கிருந்தே நம்ம என்ன பரலோகம் போனால் இப்படி இருக்குமா? பரலோகத்தில் போனால் இவ்வளோ நன்மை இருக்குமா? இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குமா? அல்லேலூயா. தங்கத்திலேயே நடக்க போகிறோம். அங்கே துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, கவலை இருக்காது. அப்படிங்கிறதை இந்த தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் நம்ம ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். அவர்களை திரும்ப என்ன செய்ய முடியாதா? புதுப்பிக்கிறது ரொம்ப கூடாத காரியம். அதனால தான் நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் விட கீழ்ப்படிந்திருக்கும் போதே அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும் என்று இந்த இடத்துல நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு சவுல் ராஜா தேவனுடைய மனதை நோகடிக்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவருடைய செவி கொடுக்காமல் போய் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனதை நோகடித்தாரோ அன்றிலிருந்து என்ன செய்தார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி அவரோடு கூட பேசவே இல்லைங்க. பேசவே இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாமுவேல் உன் பட்டை
ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவருமானால் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பதாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தார். அதுக்கு பிறகு அவரிடத்துல பேசவே இல்லைங்களா? ஏன்னா அவன் தேவனுடைய மனதை அவன் நோகடித்தான். தேவனை வருத்தப்படுத்த பண்ணினதினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த கவுன்சிலிங்குமே அவர் தரவே இல்லை. ராஜா இப்படி நடக்கணும், வாழணும், இப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை அவர் சவுல் ராஜாவுக்கு சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சம்பவமெல்லாம் அவனுக்குள்ள இன்னும் பொல்லாப்பாகவே அவன் இருந்ததாக 1 சாமுவேல் அந்த புஸ்தகம், இதுக்கு பிறகு நடந்த புஸ்தகத்தையெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு மற்ற எல்லாவற்றையும் பாரிக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு செவி கொடுத்ததிலே நமக்கு உத்தமம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இதை தவிர வேற ஒன்றையும் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக போவோம். ஒரு ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் லார்ட். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் வரிசையில் பந்தியில் அமருங்க.